இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா தான் அப்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துலாம் வச்சாச்சு. எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்கப்பா இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ஒத்த பாஸ்ட்டு வைஎஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே சிப்பில் செய் போப்போம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இது ஒத்தப்பாலம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு அழகாக இருப்பாங்க. பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இது. அங்கே டீலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்து சிப்பில் செய் போப்போம். ஒரு அழகாக இருக்குப்பாங்க. பெரிய பஸ் ஸ்டாப் இது. பெருசாக இருக்குது. நிறைய பஸ் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே மலையாளத்தில் தான் எழுதி இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. வெயிட் ஏ செகண்ட். இப்போ வந்து பார்த்தா என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தா நம்ம சித்தி வீட்டு தான் போயோம். சின்ன ஐயா வீட்டுக்கு நம்ம நேரம் போவோம். சிப்பில் செய்து இருக்கிறது போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து எப்படிலாம் இருக்க போகணுன்னு தெரியல. பஸ் ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஏகே உங்களுக்கு எதுக்க முடியுமா தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது. ஏகே இருக்க முடியாது. நைட்டாக இருக்குது. பரவாயில்ல உங்களுக்காக நான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் தான் ஏறிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்தில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இருக்காப்புல. எப்பவுமே வாயில் இதே தான் வச்சுருந்துருப்பான். அங்கே இப்போ நேரம் எங்கே போவோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிப்பில் செய் தான் போவோம். இப்போ நேரம் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஏகே உங்களுக்காக அதுக்கு முன்பாக என்னன்னு தெரியல. இன்னும் வண்டி எடுக்கலை. 6 மணி தான் இருக்கும். எடுக்கலை. 6 மணி தான் இருப்பாங்க. அது வந்து இப்படியே தான் காட்டு இருக்கணும். கைஸ் இப்போ வந்து ஏகே ரசிக்க போவோம். வாங்க ஏகே ரசிப்போம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை செம்மமான பெய்யுது. பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்களா என்ன பார்த்து ஓடுதுன்ட்டு மலையாள பார்த்து. கேரளானாலே இப்படி தான் ஓடும். செம்மையாக இருக்குது பாருங்க. சரியான மழை தான். வீடியோவாக அவ்வளோ இருக்க முடியல. அவ்வளோ மழை பெய்யுது. இதில் வேறு தண்ணி வேறு நிற்கிதா. அதனால் வண்டி ஆடி ஆடி போகிறேன். வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் என்னால் முடிஞ்ச இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து கரெக்டாக 7:30 இதுமாதிரி ஆகுது. ஆமாம் 7:45 ஆகுது கைஸ். பாருங்க மழை அவ்வளோ கிட்ட இருக்குது. இவ்வளோ கிட்ட நான் மழையை பார்த்ததே இல்லை. பாருங்க பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் ட்ராவல்லாம் பண்ணணும். சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே இப்போ இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்லேச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ இங்கேருந்து நம்ம செப்லேச்சேரி வீட்டுக்கு போகணும். ரொம்ப குளிருது. ஓப்பன் பிளேஸ்னால செப்லேச்சேரி வந்திருக்கேன். முதல்ல வந்ததோட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப மாற்றிட்டாங்க. பஸ்ஸுக்கெல்லாம் நிறைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட சித்தி வீடு. இப்படி தான் இருக்கும். எப்பயுமே மலையாளத்தில் இருக்கிற வீடு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீலாம் குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு தான் போகணும். இந்த கோயிலுக்கு தான் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிடுவோம். அது இருக்க தேவல் எப்படிலாம் இருக்கிறது வாங்க பார்க்கலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டவத்துக்கே திருப்பியும் போகணும். அதான் நம்ம ஒத்தப்பாலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே திருப்பியும் போய் நம்ம கண்ணூர் போவோம். இப்போது வாங்க உள்ள பெரிய கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே அப்படியே ஏகே வச்சுக்கிட்டு வாங்க. இப்போ தண்ணி வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மழை மாற்றம் எல்லாம் செமையாக இருக்கும். ஐயோ எப்படி தாண்டினது. வெயிட் செகண்ட். ஓகே ஃபுல் தண்ணி தான் கைஸ் ஃபுல்லாக. இப்போ தான் ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஏற்காதவ கேரளா ரொம்ப செம்மையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபுல்லாக புல் தழை அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது வீடு தான். வீடெலாம் உள்ள அழகாக இருக்கும். சில வீடெலாம் உங்களுக்கு காமிக்கேன். என்னது இது? ரொம்ப அழகாகவே இருக்குது. இது இல்லை கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு இப்போ வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன். கைஸ் நான் சொன்னல வீடு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வீடு மாதிரி தான் இருப்பாங்க. கேட்டை பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இன்னொரு வீடு ஒன்று அதை உங்களுக்கு காமிக்கேன். வீடு பார்த்தீங்களா வெளியில் கைஸ். இது ஏன் இந்த மாதிரி போட்டுருக்காங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கண்ணை பிடிக்க தின்னு முடியும் முகரைய பாரு முறை இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு குடித்த டீ கடையை உங்களுக்கு காமிக்கிறேங்க கைஸ் வந்து பார்த்தா நம்ம டீ கடை வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு டீ குடிச்சிருப்போம், உங்களுக்கு காமிச்சிருப்போம் சும்மா சீனில். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் திருப்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துருப்போம் ஃபஸ்ட்டு கைஸ். இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து ட்ரெயின் இறங்கின உடனே இங்கே தான் வந்துருப்போம் டீ குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் இது டீ குடிக்கிறதால இது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ ட்ரெயின் இப்போ தான் ஏறணும். ஏறி பார்க்கணுன்னே வண்டி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நேராக நம்ம ஒன்று போயிட்டு அங்கே போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் தான் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மூணாவது போகணும். மூணாவது போட்டிங் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணூர் ஊருக்கு வந்தாச்சு. இங்கே லைட்டாக மழை பெஞ்சிது, கீழெல்லாம் பாருங்கள் தண்ணியாக இருக்குது. இப்போ தான் நின்றுச்சு. இடமெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக. இப்போ தான் பஸ்ஸு எடுத்து இறங்கி இப்போ தான் வந்துருக்கோம். காந்தா படம் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிற சாமியை இப்போ போய் பார்க்க போவோம். எப்படி இருக்க போட்டு தெரியல, இப்போவோ இல்லை காலையிலான்னு தெரியல. இப்போ போய் ரூமு பார்க்கணும். இப்போ வந்து பஸ்ஸு ஏறணும் இந்த வாட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஏறியாச்சு. நிறைய பேர் வாங்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுற்றி சுற்றி போகுமா, எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. மழை அவ்வளோ பெய்யல, அதனால தான் வீடு எடுத்துன்னு இருக்கேன். இது வந்து இப்போவே சாக்லேட் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஆய் சொல்லு. இதெல்லாம் சாக்லேட்லாம் சாப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன சாமி பார்க்க போவோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கேன். இந்த ஃபோட்டோ போட்டு இந்த சாமி தான் பார்க்க போவோம். இது காந்தா மாதிரியே இருக்கும் சாமி. இதை பார்க்க அதாவது பார்க்கப்போ எப்படி வேணும்னு தெரியல. நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். அங்கே பஸ்ஸு ஸ்டார்டிங்லேயே இப்போ ஏகே வந்து போவோம். இப்போ வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு வந்து வந்து பார்த்தா நம்ம போட்டிங் இடத்த காமிக்க போகமான்னு தெரியல. இப்போ காமிக்கிறதுங்க இப்போ தான் போவோம். அதை வந்து இப்போ நேராக ரூம் எடுத்துட்டு தங்கிட்டு எப்போன்னு தெரியல, காலையிலையா இல்லை இப்போவா இல்லை முத்தப்பன் நம்ம பார்க்கறதுக்காக நம்ம வந்து இதோட மோசமாக இருக்குமே. ஆமாம், அப் அண்ட் டவுன் மழையாச்சு. ஆமாம், அப் அண்ட் டவுன் மழை. அவர் சொல்ல ரொம்ப மழையாக இருக்கும். நம்மளால் போனாலே வயிற்று அப்படியே இதுவாகும் போல். நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா தவளைப்பாயை பார்த்தோம். தவளைப்பாயை வந்து பார்த்திங்கன்னா பாறையாக இருக்கும், அதான் தவளைப்பாயை. தவளைப்பாயை தான் நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்தது. அது பக்கம் ஸ்னேக் பார்க் பார்க்கணும். ஸ்னேக்லாம் அப்படியே ஓப்பன் பிளேஸில் போட்டுருந்தாங்க, செம்மையாக இருந்தது. ஆமா, இதுக்கெல்லாம் மலையாளம் தான் தெரியும். இதெல்லாம் தமிழில் சொன்னால் கேட்டுட்டு மலையாளம் வந்து நேர் கொண்ட பார்வையா கீழ் கொண்ட பார்வை மாதிரி கீழே நோக்கி போயிட்டு இருப்போம்.
இங்கே நிறைய பூச்சிலாம் வரும். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கேன், எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப வழுக்குது. ஏதாவது பெரியவங்க ஏதாவது கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க, ரொம்ப வழுக்குது. இப்போது இதை பார்த்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பூச்சி இது என்ன பூச்சின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, பார்க்கல, நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோ வலிக்கு விட்டாங்க நீங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்தாச்சு, அவங்க வந்துட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட மேலே இருக்கும். கோயிலில் இருக்க மலைக்கு மேலே இருக்கும். நம்ம அங்கே தான் கோயில் இருக்குது. நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தரேன். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் என் தலைமையில் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தாச்சா? இப்போ இதில் இருக்க நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எதாவது பேசி உங்களுக்கு இந்த ரூம் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி. இப்போ இங்கே வந்து இந்த பெட்ரூம் இருக்குது, அப்போ அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே திரும்பி அப்படி நேராக வந்தீங்கன்னா தம்பி இருக்கான், அவன் முக்கியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் அதிகமாக இருக்கீங்க. இந்த ஐயப்போ வந்தீங்கன்னா அங்கே நல்லா படுக்கலாம். அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே வெளியில் வந்து பேசினிருக்காங்க. வெளியிலும் நல்ல இடம் இருக்குது. நீங்கள் தான் பால் கொண்டு வந்தீங்கன்னா சும்மா விளாட்லாம். அந்த ரூம் எல்லாமே தெரியல, பூத்தி இருக்குது. இங்கே தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாமே பார்க்க இடம் சூப்பராக இருக்குது. இடியாப்பெல்லாம் இப்போ இடியாப்பம் நல்லா இருந்தது, சுண்டல் நல்லா இருந்தது. ஓகே, நீங்கள் வந்து அந்த பாம்பு வந்ததை பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? பாம்பு வந்து வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? அதுதான் உங்களுக்கு அந்த வீடியோ தான் எடுக்க முடியல, செம பெரிய பாம்பு வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நேரம் வந்து தூங்கிட்டு நம்ம காலையில் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே போகல, வெளியில் இருக்கிறது தான் வந்துருக்கும். இங்கே நிறைய பூவாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ தான் இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா சிக்கன் செய்வோம். சிக்கன் செய்ய தான் நம்ம போவோம். ஏன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் வந்து நம்ம போகல. ஏன்னா என்னன்னு தெரியல, ஏன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விட்டுட்டாங்க. அதனால் போக முடியல போட்டிங்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்டிங் கேன்சல் கேஸ். என்ன பண்ண தெரியல கைஸ். வந்து பார்த்திங்கன்னா போன வயது இப்போ காமிக்க இந்த வழியை அவங்க காமிச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஆட்டோ டாக்ஸியில் தான் போகும். இதில் மலை கிட்ட காமிச்சவங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு வந்தால் அவங்க நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க வீடு எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். செய்யல உங்களுக்கு வீடியோ எடுத்துருந்தேன். இதை பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட மலையை சத்தமாக பார்த்ததே இல்லை. உங்கள்கிட்ட இருப்பாங்க மழைலாம் மழைச்சிக்கிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். ட்ரெயின் ஏறியாச்சு. நம்ம நேரம் எங்கே இருக்கோம்? இப்போ நாங்கள் செர்ப்ளச்சேரிக்கு போகிறோம். செர்ப்ளச்சேரிக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கேயே தங்கிட்டு காலையில் வந்து நம்ம வந்து சென்னை வந்திருக்கோம். சென்னை போயிட்டு வந்துட்டு கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நேரம் எங்கே போவோம்? இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அது எங்களுக்கு தெரியாதா? நம்ம செப்பலை செய்ப்போம். செப்பலை செய்ய போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அப்புறமா செப்பலை செய்யும். பஸ் வந்து பஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா காத்தோக்கோ ஏறிக்கலாம். அந்த பஸ் தான் சொல்லியிருந்தாங்க, பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லாரு. நேராக பஸ்ஸில் போயிட்டு அப்படியே செப்பலை செய்ய போயிட்டு அங்கேருந்து தங்கிட்டு அப்புறமா காலையில் வந்து நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம். சென்னைக்கு போனோடனே அவங்கள பார்க்கலாம். மழை பெஞ்சு ரொம்ப இதுவாகவே இருக்குது, அதனால் நடக்க முடியல. தயவுசெய்து மழை பெய்ய நேரத்தில் வந்துடாதீங்க, ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. பாம்பு இதெல்லாம் வந்துருக்கு. இதுதான் பாம்பை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு, அப்படி தானே? ஓகே, நம்ம நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து செப்பலை செய்ய பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே தான் ஸ்டே பண்ணதா சொல்லியிருந்தேன். நீங்கள் தான் ஸ்டே பண்ணோம். டின்னர் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு சாப்பாடு காமிக்கேன்.
எப்பயுமே உங்களுக்கே தெரியும் கேரளாவை சாப்பாடு எப்படி இருக்கும்ட்டு மீன் தான் கொடுப்பாங்க. செம்மையாக இருந்தது. உங்களை காமிக்க பாருங்கள். கேட்டிங்கன்னா கிடையாது. நாளைக்கு 4 மணிக்கு ட்ரெயின் வந்துடும். ட்ரெயினில் நம்ம வந்து சென்னைக்கு போயிடலாம். இன்னும் என்ன போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின்லேயே வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இங்கே வந்து மதியானம் காலையில் சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். மதியானம் வந்து ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். காலைல சிக்கன் பண்ண சொல்லியிருந்தாங்க, எப்படின்னு தெரியல. சிக்கன் பண்ண சொன்னோடனே நம்ம தலைவர் ஆனந்த பாருங்க. தம்பி உங்கள் ஆனந்தம் எப்படி சிக்கன் சாப்பிட்றது? சத்தமாக சொல்லுங்க. சிக்கனே அவன் இன்னும் சாப்பிடல, அது சூப்பராக இருந்துச்சு. மீன் சாம்பார் சாதமா? ரசம் சாதம் தான். என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம ரசம் சாதம் சாப்பிட்டோம். நல்லா இருந்தா? தொட்டுக்கு என்ன சொன்னீங்க? தொட்டுக்கு வந்து மீனும் அப்பளமா? மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? போகணுன்னு கவலை இருக்கா? போனோம். அது கேரளா விட்டு போன ஒரு கவலை இருக்கா? அம்மா விட்டு போக வேற மனசு இல்லை. ஆமாம், அவங்க சொல்றது உண்மைதான். இவங்க எந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்க போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியை இப்போ யூடியூப்ல கலக்கிட்டு இருக்காரு, நிறைய டான்ஸ்லாம் ஆடி. இவருக்கு தான் ஒரு பேர் வைக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே இருக்க போறாரு. எப்படி இருக்குன்னு ஓகே. இவங்க தான் வராங்க. இப்போ டே 1 என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டு நம்ம சில இதெல்லாம் பண்ணோம். அங்கெல்லாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கங்கே பண்ணிட்டு டே 1 அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பஸ்ஸில் போகிற தேவலாக தான் இருந்தது. டே 2 தான் நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணி மூணார் போனோம். அங்கேருந்து நம்ம கண்ணூருக்கு பார்த்தீங்களா, கண்ணூருக்கு போயிட்டு நம்ம இதுக்கு அந்த கண்ணூருக்கு போயிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸு எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டது, ரூம் தங்கினது, அப்புறம் சாமி பார்த்தது, இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இந்த மாதிரி டே 2, டே 3, டே 4 கிடையாது. டே 4 தான் நம்ம வந்து சென்னைக்கு போவோம். டே 3க்கும் செம்மையாக இருந்தது. ஆனால் தயவு செய்து மழை டைமில் கண்டிப்பாக வந்துடாதீங்க. மழை டைமில் வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும். ஏன்னா தண்ணி இருக்க தான் போட் ஹவுஸ் போக முடியல. எனக்கு அதான் கவலையாக இருந்தது. ஏன் படிக்கிறதுக்கு தண்ணி வந்திருக்கு, அதனால் போக முடியல. ரோட்டில் மட்டும் தண்ணி வந்துருக்கு. ஆமாம், ரோட்டில் கூட தண்ணி வந்திருக்கு. நாங்களாம் நிற்க கூட முடியல, அமுச்சு விட்டாங்க. அப்புறம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே திறந்துருக்கு. நல்லா டான்ஸு இதெல்லாம் அங்கே வீடெல்லாம் எடுக்க முடியல. ஆனால் அங்கே ஆற்று இதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம். அங்கே தண்ணிலாம் செம்மையாக இருந்தது.